இது குறித்து கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் தேவா இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம். தேவா, இந்த குறிப்பிட்ட வழக்கினுடைய இப்ப நீதிபதிகள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் என்ன, அது குறித்த விளக்கங்கள்? ஜெனிஃபர், நாடு முழுக்க இருக்கக்கூடிய சந்தேகம் தற்போது உச்சநீதிமன்றத்திற்கும் வந்திருக்கு அப்படின்னா இதை இன்டர்பிரட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இவிஎம் மெஷினில் இருக்கக்கூடிய 3 யூனிட்ல ஒன்று பேலட் பாக்ஸ், இன்னொன்று விவிபிஏடி, இன்னொன்று கண்ட்ரோல் யூனிட். இந்த 3 யூனிட்டுக்கும் தனித்தனியான கடமைகள் இருக்கு. பேலட் யூனிட் அப்படின்றது வாக்காளர்கள் வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு உபகரணம். விவிபேட் அப்படின்றது ஒப்புகை சீட்டை பார்க்கக்கூடிய ஒரு உபகரணம். கண்ட்ரோல் யூனிட் அப்படின்றது ஒட்டுமொத்த டேட்டாவும் சேகரிக்கக்கூடிய ஒரு உபகரணம். இதில் விவிபிஏடி செயல்பாடுகள் தான் அண்மை காலமாக கடுமையான விமர்சனத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தற்போது அந்த சந்தேகம் அப்படின்றது உச்சநீதிமன்றத்திற்கும் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் கடந்த விசாரணையின் போது கொடுத்த ஒரு முரண்பட்ட தகவல் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த 3 டிவைஸ்லையும் கண்ட்ரோல் யூனிட் தான் ஒரு மாஸ்டர், மற்றது எல்லாமே ஸ்லேவ்ஸ் அப்படின்னு கடந்த காலங்களில் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கிளாரிட்டி கொடுத்திருந்தாங்க. ஆனால் கடந்த விசாரணை ஏப்ரல் 17, 18 2 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணை வந்தப்ப விவிபிஏடியோடைய வரக்கூடிய கமாண்ட் அப்படின்றது முதல்ல இங்கே வந்துட்ட பிறகு இங்கிருந்து வரக்கூடிய தகவல் தான் கடைசியை தான் போய் கண்ட்ரோல் யூனிட்டில் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடந்த முறை எலெக்ஷன் கமிஷனுடைய விளக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட்ல டேட்டா சேகரிச்சதா வாக்குப்பதிவு அது நிறைவடைந்த பிறகு விவிபிஏடிக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா விவிபிஏடி தனியாக இயங்காத ஒரு நிறுவனம், ஒரு உபகரணம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் கடந்த முறை கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கம் அப்படின்றது மீண்டும் ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். வழக்கமாக இந்த வழக்கை யார் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு தான் அந்த வழக்கை தாக்கல் பண்ணாங்க. அதில் நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த விவிபிஏடி இயந்திரங்களில் பதிவாகக்கூடிய வாக்களை 100% எண்ணணும், ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு தான் டிமாண்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 2017 அந்த விவிபிஏடி இயந்திரத்தில் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளாஸ் இருந்து அதை பகுதியளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஒபேக் கிளாஸாக வச்சுட்டாங்க. 7 செகண்ட் அப்படின்ற டைம் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்குது அப்படின்னு தான் இனிஷியல் டிமாண்டாக இருந்தது. அதுக்கு பிறகு எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த விவிபிஏடியில் இருக்கக்கூடிய ஓட் ஸ்லிப், அதாவது மக்கள் பார்த்து உறுதி செய்யக்கூடிய இந்த ஓட் ஸ்லிப்பை எண்ணுங்க, பார்க்காத அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் வரக்கூடிய டேட்டாவை மட்டும் எண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த வழக்குடைய சாராம்சமாக இருக்குது. அந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற முடிந்த நிலையில் இன்னைக்கு தீர்ப்பு வழங்குறதா இருந்தது. இந்த தீர்ப்பு அப்படின்றது இப்ப கடைசி நேரத்தில் சில சந்தேகங்கள் நீதிபதிகளுக்கு எழுந்திருக்கு. அதன் காரணமா இப்போதைக்கு தீர்ப்பு இடைக்கால தீர்ப்பு அப்படின்றது வழங்குறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதில் என்ன டவுட் எழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விவிபிஏடி தனியாக செயல்படக்கூடிய அளவுக்கு மைக்ரோசிப் அதில் இருக்கா, அதுக்கு என்ன மாதிரியான கண்ட்ரோல் சுயமாக என்ன எப்படி செயல்பட முடியும் அப்படின்றதா கேள்வியாக இருக்குது. விவிபிஏடியில் ஒப்புகை சீட்டை மக்கள் பார்த்த பிறகு அதுக்கு பிறகு ஏதாவது ப்ரோக்ராம் மூலமாகவோ அல்லது சாஃப்ட்வேர் மூலமாகவோ அதிலிருந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு தகவலை கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பாஸ் பண்ண முடியுமா அப்படின்றதா சந்தேகம். இதுக்கு அடிப்படையான சந்தேகம் எங்கேருந்து எழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கேரளாவில் காசர்கோடு பகுதியில் நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவின் போது பாஜகவிற்கு கூடுதலாக 2 வாக்குகள் விழுந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இந்த உச்சநீதிமன்றத்திலும் அப்போ மனுதாரர் தரப்பில் ஆஜரான பிரசாந்த் பூஷன் நிறைய சந்தேகங்களை எழுப்பினார். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு முழுமையான விசாரணை அடிக்க கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் அப்போவே இந்த சம்பவம் உண்மைக்கு புறமானது, இந்த செய்திகளை முற்றிலுமாக தவறானது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. பட் எப்படி தவறானது, அதுக்கான தவறான செய்தியாக இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ணணும், ஆதாரத்தோட எலெக்ஷன் கமிஷன் ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான டேட்டாஸையும் எலெக்ஷன் கமிஷன் விடலை அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய செய்தி. ஸோ ஒரு முழுமையான விளக்கத்தை எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த சந்தேகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா விவிபிஏடிக்கு வந்த பிறகு ஒரு வாக்காளர்கள் வாக்குப்பதிவில் பேலட் யூனிட்டில் போட்ட பிறகு விவிபிஏடியில் என்ன சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதுக்கு பிறகு ஒரு சிக்னலாக மாடிஃபை ஆகிட்டு அதுக்கு பிறகு தான் கண்ட்ரோல் யூனிட்டில் போயிட்டு சேவ் ஆகுது. அது ஓட்டருடைய ரைட் டு நோ உடைய அந்த ப்ரிவிலேஜை பறிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒப்புகை சீட்டுக்கு பிறகு இன்னொரு டேட்டா போய் சேவ் ஆகும்போது அது எப்படினாலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை பார்க்கக்கூடிய வாய்ப்போ அதை உறுதி செய்யக்கூடிய வாய்ப்போ வாக்காளர்களுக்கு இல்லை அப்படின்றதால் பிரதானமான கேள்வியாக இருக்குது. அந்த வகையில் தான் இந்த இவிஎம் தொடர்பான சந்தேகத்தை தற்போது உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. ஸோ விவிபிஏடி அப்படின்றது அந்த டிவைஸே உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. அப்போது ஒரு சாம்பிளிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு 5 வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய மாதிரியை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் இவிஎம் பிளஸ் விவிபிஏடி ஸ்லிப் மூலமாக மேட்ச் பண்ணப்பட்ட டேட்டாவை தேர்தல் ஆணையம் வெளியிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் மீது தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தாங்க. ஆனால் கடந்த விசாரணையின் அப்போ தான் இந்த தேர்தல் ஆணையம் சில டேட்டாஸை உச்சநீதிமன்றத்தில் குறிப்பிட்டாங்க. அதாவது இதுவரைக்கும் 43,500
36 விவிபேடி எந்திரங்களை நாங்கள் எண்ணியிருக்கோம். அது மூலமாக 4 கோடி வாக்களை நாங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கோம். 100% மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த விளக்கத்தை ஏன் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களோ அல்லது எம்பிக்களோ கேள்வி கேட்கும்போது இந்த டேட்டாவை வெளியிடல, இவ்வளவு தாமதம் ஏன் அப்படின்றதான் மிக முக்கியமான கேள்வி. ஸோ விவிபிஏடி ஸ்லிப்போட இவிஎம் மிஷின் இருக்கக்கூடிய டேட்டாவை மேட்ச் பண்ணி பார்க்க வேண்டியது மூலமாக இந்த சந்தேகத்துக்கு முற்றிலுமாக ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்படின்றதான் எதிர்க்கட்சியோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ விவிபிஏடி ஒரு 5% சாம்பிளிங் அப்படின்றது போதுமானதாக இல்லை. 96 கோடி வாக்காளர்களுக்கு கூடிய மக்கத்தில் ஒரு சொற்ப அளவிலான ஒரு விவிபிஏடி மேட்சிங் அப்படின்றது அந்த சாம்பிளுக்கு நியாயம் செய்யக்கூடிய வகையில் இல்லைன்றது தான் எதிர்க்கட்சியோட விளக்கமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100% விவிபிஏடி ஸ்லிப்பை எண்ணுங்க அப்படின்றது தான் ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு தான் டிமாண்டாக இருக்குது. ஸோ இந்த வழக்கு அப்படின்றது முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இந்த டிமாண்டை வந்து தற்போது எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிப்பதற்கும் அதுக்கு தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு எழுந்திருக்கக்கூடிய சந்தேகமும் அப்படின்றது ரொம்ப கவனத்தை பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா கடந்த முறை வரைக்கும் உச்சநீதிமன்றம் வழக்கமான பேலட் பாக்ஸுக்கு போக முடியாது, பழைய நடைமுறைக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. விவிபிஏட்டில் இருக்கக்கூடிய மெஷின் தானாக இயங்கும்போது எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஒரு கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ சந்தேகம் வந்திருக்கிறது ரொம்ப முக்கியம்.